ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். சூப்பரான நான்வெஜ் மீல்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஆமாங்க, கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான். பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி செல்வி ரூபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சால மீனும் நகர மீனும் வாங்கியிருக்கேன். சால மீன் வறுவலுக்கும் நகர மீன் குழம்புக்கும் வாங்கியிருக்கேன். சால மீன் கடையிலேயே க்ளீன் பண்ணி வாங்கிக்கிட்டேன். நகர மீனை முழுசாக க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வீட்டில் கட் பண்ணிக்கிட்டேன் தேவைக்கு ஏற்ற மாதிரி. கடைகளில் சம்டைம்ஸ் ஒழுங்காக கட் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால நானே வீட்டில் கட் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் சால மீன் வாங்கியிருக்கேன். இதுக்கு முந்தி சால மீன் வாங்கினது கிடையாது, டேஸ்ட் பண்ணதும் கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு 4-5 வெரைட்டி ஃபிஷ் மட்டும்தான் தெரியும். அதை தான் நான் ரிப்பீட்டடாக வாங்குவேன், சமையல் பண்ணுவேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சால மீன் வாங்கியிருக்கேன். இந்த சால மீனில் நிறைய ஹெல்த்துக்கு தேவையான எல்லா வகையான சத்துக்களும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குழந்தை பெற்றவங்களுக்கு, ஃபீடிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த சால மீன் அடிக்கடி சமையலில் சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி படிச்சிருக்கேன். அதனால் சால மீன் ஃபஸ்ட் டைமாக வாங்கியிருக்கேன். இதுக்கு சிம்பிளான மசாலா தான் நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். எப்பயும் போல் மீனுக்கு தேவையான மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கொத்தமல்லி தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்து இந்த மாதிரி பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக நம்ம எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு மீனை சூடாக பொரித்து எடுத்துக்கலாம். முழுசாக வாங்கின நகர மீனை கட் பண்ணி உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது இருக்கட்டும். இப்போ கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். கிராமத்துகளில் எந்த மசாலாவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண மாட்டாங்க. வீட்டில் உள்ள அஞ்சரை பெட்டியில் உள்ள மசாலா மட்டுமே யூஸ் பண்ணி இந்த குழம்பு சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். தேவையான அளவு புளி தண்ணி கரைச்சி எடுத்துக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 6-7 பல் பூண்டு, மீடியம் சைஸில் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இந்த புளி தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுக்கும்போது குழம்போட டேஸ்ட்டு நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் பொடி 2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், குழம்புக்கு தேவையான கல் உப்பு, அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இந்த குழம்போட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குழம்பு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நம்ம குழம்ப தாளித்தோம்னா குழம்பு நல்லா கமகமன்ட்டு வாசனையாக இருக்கும். குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகும் வெந்தயம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க 2 சின்ன வெங்காயம், 1 குட்டி தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா இதை வதக்கி கொடுத்துக்கலாங்க. இது நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன். இது தனி ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்ப உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த குழம்ப அப்படியே ஒரு 10 நிமிஷம், 10லேருந்து 15 நிமிஷம் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா குழம்பு நல்லா கமன்னு கொதித்து சூப்பராக இருக்குங்க. நான் இந்த பக்கம் சாதத்துக்கு அரிசி வச்சுருந்தேன். குக்கர்லேருந்து விசில் வந்தாயிடுத்து. இப்போ தட்டு போட்டு மீன் குழம்ப மூடி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா கமன்னு வாசனையோட நல்ல குழம்பு கரெக்டான பக்குவத்தில் சூப்பராக ரெடி ஆகிடுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு. சிம்பிளாக வீட்டில் இருக்க வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் போதும். இந்த மீன் குழம்பை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இட்லி, தோசைக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். நான் எப்போதுமே அளவான முறையில் தான்
குழம்பெல்லாம் வைப்பேன், அடுத்த நாள் எடுத்து வச்சு சாப்பிட்ற பழக்கம்லாம் கிடையாது. அவ்வளவுதாங்க. சூப்பரான கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டேன். இப்போ ரசம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரசம் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி மீன் குழம்புக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளான முறையில் தான் ரசம் பண்ண போகிறேன். எப்போதும் போல் புளி தண்ணி சேர்த்துட்டு 2-3 தக்காளியை நல்லா அரைச்சி விட்டுருக்கேன். ரசப்பொடி 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். இந்த பூண்டு தாங்க இந்த ரசத்துக்கே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது மலைப்பூண்டு. இந்த பூண்டை நல்லா மிக்சியில் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா இந்த ரசம் வந்து சூப்பரான வாசனையோட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பூண்டு கிடைச்சா நீங்கள் ரசம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பூண்டு தான் வேணும்னு நெக்ஸ்ட் டைம் பார்த்து தேடி போய் வாங்குவீங்க. எப்போதும் போல் ரசத்துக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு தாளிச்சிட்டு பெருங்காயம், காஞ்ச மிளகா 2-3 கிள்ளி தாளிச்சிட்டு ரசத்தை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். சிம்பிளான ரசம். இன்றைக்கி எல்லாமே சிம்பிளான ரசம், சிம்பிளான குழம்பு தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரசம் நுரைச்சி வரும்போது கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டோம்னா வாசனை நல்லா கமகமன்னு இருக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ரசத்தை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். ரசம் மனம் கமகமன்னு இருக்குங்க. சூப்பராக. சாம்பார் பண்ணும்போது பருப்பு சேர்த்து பண்ணோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது மீன் குழம்புக்காக நான் எந்த பருப்பு எதுவும் சேர்க்காம ரசப்பொடி மட்டும் சேர்த்து பூண்டு சேர்த்து பண்ணியிருக்கேன். இது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் அடிக்கடி பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பும் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் 4 பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நேரத்துக்கு நான் மீன் குழம்பு வச்சுருக்கேன். இப்போ சால மீனை ஃப்ரை பண்ணிடலாம். சூப்பராக சால மீன் நல்லா மசாலாலாம் ஊறி நல்லா வந்திருக்குங்க. நல்லா ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் விட்டு சால மீனை ஒன்றா சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சால மீன் வந்து சாப்பிட போகிறேன். இதோட டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். நீங்களும் சால மீன் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. சால மீன் ஃப்ரை முடிஞ்சிச்சு. எல்லா மீனையும் நான் போட்டுட்டு என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். சிம்பிளான ஈஸியான நான்வெஜ் மீல்ஸ் ஈஸியாக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா செல்வி ரூபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த ரெசிபீஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.